அவங்களுக்கு இருக்கிற அதே உரிமை எங்களுக்கும் இருக்கு. துளசி, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நீ எதுவும் பேசாத. பாருங்கப்பா எப்படி பேசுறாங்கன்னு. அத்தை கிட்ட நான் பேசுறேமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா பைரவி, உனக்கு எங்க மேல 1000 கோபம் இருக்கலாம். அதை இந்த நேரத்துல காட்டாதம்மா. உன்ன மாதிரி எங்களுக்கும் வேதனை இருக்குமா. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இவங்களை கொஞ்சம் பார்க்க விடுமா. பார்க்க விடுறதா? உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா பார்த்திபா? அவருக்கு யாரால இப்படி ஆச்சு? பார்க்க விடுங்கன்னு எந்த தைரியத்துல கேக்குறீங்க? அதானே கேக்குறதுக்கு ஒரு நியாயம் இல்ல. கம்பீரமா ராஜா மாதிரி இருந்தவன இப்ப மலை மாதிரி சாச்சுட்டீங்க. இதுல வேற பாக்கணுமாம்ல, பாக்கணும். என்ன ஆனாலும் சரி, நான் விடவே மாட்டேன் சித்தி. அம்மா, அவங்கள பார்க்க விடுங்கம்மா ப்ளீஸ். விஸ்வா, இது உனக்கு வேண்டாத வேலை. இதுல நீ தலையிடாத. அவங்கள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர்லயும் வஞ்சகமும் துரோகமும் தாண்டா இருக்கு. யார விட்டாலும் இவங்கள மட்டும் நான் விடவே மாட்டேன். அண்ணே, உங்க கால்ல வேணா விழற, எங்களை உள்ள போக விடுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. சிவகாமி, கெஞ்சி கேக்குறேன் அண்ணி. காலை பிடிக்கிற இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நீ எழுந்திரிமா. நீ எதுக்குமா இவங்க கால்ல போய் விழற? எழுந்திரிமா. நீ எதுக்குடி ஏன் கால்ல விழணும்? நீ போடுற வேஷத்தை உன் நடிப்ப நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் ஏமாளி கிடையாது. எந்திரி. அண்ணி, ஏய் எந்திரி. அண்ணி. அம்மா எழுந்திரிமா. இங்க நிக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க, போங்க. அம்மா போதும்மா. எதுக்குமா அழற? அவங்க நம்மள பார்க்க விடலன்னா என்ன? மாமா கண் முழிச்சதும் அவரே நம்மள பார்க்கணும்னு சொல்லுவாரு. நாம அப்ப வந்து பார்த்துக்கலாம். வா. கஷ்டம் வரப்போ உறவை சேர்த்து பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது கூட தெரியல. இனிமே நம்ம இங்க நிக்கிறதே வேஸ்ட். நீ வாமா போலாம். துளசி, எனக்கு என் அண்ணனை பார்க்கணும்டி. இப்பவே பார்க்கணும்டி. எப்படிமா பாப்ப? இவங்களுக்கு தான் மனசாட்சி செத்து போச்சு. கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா போன்னு விரட்டுறாங்களே. கொஞ்ச நேரத்துல அதுவும் நடக்கும்டி. நீங்க போகலன்னு வெச்சுக்கோங்க, செக்யூரிட்டியை விட்டு கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. அம்மா, அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ்மா. அவங்கள அவமானப்படுத்தாதீங்கம்மா. அவங்களே போயிடுவாங்கம்மா. அவங்கள போக சொல்லுடா.
இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போலாமா, வாமா. துளசி, என் அண்ணனை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்டி. இப்ப முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. ஆனா இப்ப நடந்துக்கிட்டதுக்காக இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ வாமா, போலாம். எனக்கு அன்னிக்கிட்ட நீங்களாவது பேசுங்க, பேசுங்க. சிவகாமி, இப்போ சமயம் சரியில்லை. மாமா சரியாகட்டும், கண்டிப்பா வந்து பார்க்கலாம். வா சிவகாமி. துளசி, வாமா. வாமா. நீ வா. வா. வா, வாங்கறல. பைரவி, சிவகாமி விஷயத்துல இப்பதான் நீ கரெக்டா பண்ணிருக்க. அவளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அதை மட்டும் விட்டுறாத. இது ஹாஸ்பிடல். உள்ள இருக்கிறது என்னோட புருஷன். அவரை கண்டவங்களும் பார்க்க முடியாது. என்னோட புருஷனை யார் பார்க்கலாம், யார் பார்க்க கூடாதுன்னு நான் தான் முடிவு செய்யணும். எங்களை ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? காரணம் சொல்லுங்க. எனக்கு பிடிக்கலடி. விஸ்வா என்னோட பையன்டி. உள்ள இருக்கிறது அவனோட அப்பா. இவ யாருடி? நீங்க போகலன்னு வெச்சுக்கோங்க, செக்யூரிட்டியை விட்டு கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. என்னம்மா இது? இன்னும் அத்தை பேசினதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க. விடுமா, அவங்க இன்னைக்கா புதுசா பேசுறாங்க? எப்பவும் பேசுறது தானே. அத நினைச்சு நீ ஏன் ஃபீல் பண்ற? எப்படி விட முடியும்? என் அண்ணன் செத்து பிழைச்சிருக்காரு. இந்த நிலைமையில அவரை பாக்குற பாக்கியத்தை கூட அண்ணி எனக்கு தரல. அவரை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே. அவர் எப்படி இருக்காரோ தெரியலையே. என் அண்ணனோட நிலைமை என்னன்னு
நான் நேர்ல பார்க்காம என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. என் மனசெல்லாம் அங்கதாண்டி இருக்கு. அண்ணன் எப்படியாவது நல்லபடியா பொழைச்சு வரணும்னு நான் சாமியை வேண்டிட்டு இருக்கேன். நான் போய் அவருக்கு இப்படி ஆகணும்னு நினைப்பேனா? உண்மை என்னன்னு தெரியாம அண்ணி அண்ணனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான்னு சொல்றாங்க. நான் என்னடி பண்றது? என் நிலைமைய நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? என்ன ஒரே ஒரு முறை அண்ணனை பார்க்க விட்டுருக்க கூடாதா? நான் என்ன அவ்வளவு பெரிய மோசக்காரியா? அம்மா, போயும் போயும் உங்க அண்ணி கிட்ட கருணையை எதிர்பார்க்கறியே, விடுமா. மாமாவையே எப்பவும் நிம்மதி இல்லாம டார்ச்சர் பண்ணுவாங்க, உன்னை மட்டும் சும்மா விடுவாங்களா? இப்போ மாமா முடியாம இருக்காரு, அந்த வேதனையில தான் அவங்களும் என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாங்க, விடுமா. அப்போ எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? அம்மா, நம்ம வேதனை வேற, அவங்க பயம் வேற. உனக்கு தெரியாத அத்தைய பத்தி, விடுமா. எதுக்கு இப்படி ரொம்ப ஃபீல் பண்ற? அண்ணி சொல்ற மாதிரி நான் இல்ல. என் அண்ணனோட நிலைமையை நினைச்சு எனக்கும் வேதனை அவங்களுக்கு மேல இருக்கு. அவரை ஒரே ஒரு தடவை பார்க்க விட்டுருக்க கூடாதா? என்னம்மா பண்றது? அவங்க இடம், அவங்க இஷ்டப்பட்டாதான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு மேல நம்ம என்னமா பண்றது? மாமாவை பார்க்கலங்கிறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுமா. சரிம்மா, அழாத. நீ மாமாவை பார்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நான் பார்க்கறேன். நீ கவலைப்படாதம்மா, நிச்சயமா நீ மாமாவை பாப்ப. அதுக்கு நான் முயற்சி பண்றேன். நீ அப்படி பார்க்காதம்மா, உடனே என்னால முடியாது. இப்போ நாம போனாலும் நம்மள பார்க்க அவங்க விட மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. அவங்களுக்கு தெரியாம தான் நம்ம போய் மாமாவை பார்க்க முடியும். சிவகாமி, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. ப்ளீஸ் அழாத. எனக்கும் வேதனையா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அண்ணி என் மேல கோவப்படலாமா? அம்மா, பைரவி கோவப்படுறதுக்கு போய் ஏதாவது காரணம்னு ஒண்ணு இருக்குமா சொல்லு? அவங்களோட குணமே அதுதாம்மா. எனக்கும் பைரவி பேசினது கேட்டு கோவமா தான் வந்துச்சு. சரி, அவங்களே அவங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற கஷ்டத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா வந்துட்டேன். இல்ல அங்கேயே அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். என்னதான் அவங்களுக்கு புருஷனாலும் அவர் எனக்கு அண்ணன் இல்லையா? அவங்க இப்படி எல்லாம் பேசலாமாடி? ஐயோ அம்மா, நம்ம என்ன பேசினாலும் அவங்க காதலியே விழாது. அவங்க இப்போ கேக்குற நிலைமையிலேயே இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. அழாதம்மா. அம்மா ப்ளீஸ். என்னால உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியல. மாமாவை பார்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நான் முயற்சி பண்றேன். நான் தான் ஏதாவது உன்னை பண்ணி மாமாவை பார்க்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல. அழாதம்மா, கொஞ்சம் அமைதியா இரு.
என்னாச்சுப்பா? டாக்டர் டாக்டர் அப்பா அப்பா என்னாச்சுப்பா? டாக்டர் டாக்டர் அப்பா ஐயோ. அப்பா அப்பா அப்பாப்பா என்ன பாருப்பா. டாக்டர் டாக்டர் அப்பா அம்மா டாக்டர் அம்மா அம்மா டாக்டர் ஐயோ. அப்பா விஸ்வா? என்னாச்சுப்பா? என்னடா என்னாச்சு? ஆ? அம்மா, அப்பா மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்கம்மா. எனக்கு எங்க அப்பா பாத்துக்கோங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் போடா. டாக்டர் ஐயோ என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? டாக்டர் டேய் விஸ்வா சீக்கிரம் வாடா. என்னங்க என்னாச்சுங்க? நகருங்க. டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் விஸ்வா என்னடா இது? பயப்படாதீங்க. ஐயோ என்னங்க? சிஸ்டர், டாக்டர். இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க டாக்டர். கடவுளே. டாக்டர் அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அது ஒண்ணும் இல்லம்மா, புல்லட் உள்ள இருக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் தடைப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம புதுசா பிளட் ஏத்தி விட்டுருக்கோம் இல்லையா, அது சேராம இப்படி எல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ரிப்பீட் ஆக கூடாது. அடிக்கடி இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா இவரோட கண்டிஷன் கிரிட்டிக்கல் ஆயிடும்.